விழுப்போடு காண வந்தால் உஷ்ணமா சூடு வெதுப்போடு வெண்மை அந்த தாபத்தோட கோயில் புக்காள் வீட்டு விளக்குமா சிகப்பு வெளுப்பு கருப்பு இருக்குங்க. அது வந்து அந்த கண்ணுடைய இது ரொம்ப ஒரு அழகான ஒரு இது. டக்குனு நிறைய ஹிந்தி கவிதை சூர்தாஸ் ஒரு அபாரமான ஒரு பாட்டு இருக்கு. கோபிகைகள் வந்து கிருஷ்ணனுடைய கண்ணை பார்த்து சொல்லும்போது தேக்கிரி ஹரிகே சஞ்சல் நைன் அப்படின்னு ஒரு பாட்டு. அதில் அவர் சொல்லும்போது அது சொல்லுவார், இது தாமரை மாதிரி இருக்குது, நீலோத்தரம் மாதிரி இருக்குது, கூளை மாதிரி இருக்குது, ஒவ்வொரு வித்தியாசம். கடைசியில் ஒரு கோபி சொல்லுவா, அருண் அசித்த சித்த ஜலக்கு பலக்கு பரு கோ பருணை உபமாய். அருணன்னா சூரியன் இல்லை சிகப்பு, அருணம் அசித்தனா வெள்ளை, சித்தனா கருப்பு, அது வெள்ளை இல்லை கருப்பு. அருண் அசித்த சித்த ஜலக்கு பலக்கு பரு இப்படி பளபளக்கக்கூடிய அந்த கண்களை கோ பருணை உபமாய். நான் அதுக்கு என்ன உவமை சொல்லுவேன், அது பக்கத்தில் இருக்கிற இன்னொரு கோபிகை சொல்லுவேன், மனோ சரஸ்வதி கங்கை ஜமுனு மிலி ஆகம கிங்கோ ஆய். அதாவது கங்கை யமுனை சரஸ்வதி மூணு சேர்ந்த மாதிரி இருக்கு அவங்க கண்ணு. யமுனை வந்து கருப்பு நிறம் உள்ளது எப்பவுமே தெரியும் இல்லையா, யமுனையுடைய கலர் வந்து கருப்பு. கங்கை வந்து வெண் நுரைகளோட ஓடக்கூடிய நதி. சரஸ்வதி வந்து கண்ணுக்கு தெரியாம பூமி கீழே ஓடக்கூடிய நதி. அந்த செவ்வரி வந்து சரஸ்வதி மாதிரி இருக்கும். அந்த வெளுப்பான கண்ணில் இருக்கிற கருவிழி கங்கை யமுனை மாதிரி. அது மூணு வந்து இவருடைய கண்ணிலே வந்து இல்லையா, அந்த கண்கள்ல வந்து ஏன்னா அந்த இருக்கக்கூடிய அந்த மூணு கலர் வந்து மூணு விதமான அது கிருஷ்ணனுடைய கண்ணிலே வந்து திரிவேணி சங்கமம் தெரியும். சரி, அவங்களாம் அந்த நதிகளை கண்ணால பார்த்துருக்காங்க இல்ல, கம்பூர் மாதிரி இருக்கு. சூர்தாஸ் கங்கை கரையிலேயே வாழ்ந்துருக்கு. கதுப்புன்னா டிக்ஷனரியிலேயே முதல் அர்த்தமே கூந்தல் மயிர்னு தான் இருக்கு. கதுப்புக்கு டிக்ஷனரியிலேயே முதல் பொருளே கூந்தல் தான் இருக்கு. நாம பிரபலமா பயன்படுத்துறது கன்னத்துக்கு ஒண்ணு. அதுக்கு காரணம் இல்ல, மாம்பழத்தை அது கதுப்புன்னு சொல்றோம். கருங்குழல் பாரம் வார்கொள் கனவுலை கலைசூழ் அருகுள் நெருங்கின மறைப்ப ஆண்டு ஓர் நீக்கிடம் பெறாது விம்மும் பெருந்தடன் கண்ணி காணும் பேர் எழில் ஆசை தூண்ட மருங்குலின் வெளிகளுடைய வள்ளலை நோக்குகின்றாள். கருங்குழல் பாரம் வார்கொள் கனமுலை கலைசூழ் அல்குல் நெருங்கின மறைப்ப ஆண்டோர் நீங்கிடம் பெறாது விம்மும் பெருந்தடன் கண்ணி காணும் பேரெழில் ஆசை தூண்ட மருங்குலின் வெளிகளோட வள்ளலை நோக்குகின்றார். அங்க போனா ஒரே கூட்டம், பெண்கள் கூட்டம் ஏராளமா இருக்கு. அங்க எல்லாம் அடைச்சிருக்கு, ஏன்னா கனமான மார்பகங்கள். கருங்குழல் பாரம் ஒரு பக்கம், வார்கொள் கனமுலை பாரம் ஒரு பக்கம், கலைசூழ் அல்குல் இடையும் இது ஒரு பக்கம். எல்லாரும் அப்படி ஒன்னா சேர்ந்து நின்றுட்டா எப்படி பார்க்கறது? இவ பின்னால ரோல இருக்கா, அவ முன்னால ரோல இருக்கிறவங்க பூரா எல்லாரும் மறைச்சிட்டா எப்படி பார்க்கறது அப்படின்னு சொன்னா, அந்த இடுப்புக்கு நடுவில் மருங்குலின் வெளிகளோட வள்ளலை நோக்குகின்றார். அந்த இடுப்புகளுக்கு நடுவில் இருக்கின்ற இடைவெளி வழியாக வள்ளலை நோக்கு. இடைவெளி புது அர்த்தமே வந்து இடைவெளியா உண்மையான இடைவெளி. இன்னொன்னு இல்ல, அவரும் வெளியும் மட்டும்தான் சொல்றாரு, மருங்குலின் வெளிங்கிற இடைவெளின்னு நினைச்சுதான் எழுதியிருக்காரு போல. அந்த உடல்கள் பெண்கள் தான் கூட்டம் இருக்கிறாங்க, அவங்களுடைய அந்த இடுப்பெல்லாம் ஷேப்பா இருக்கிறதுனால நடுவுல இடைவெளி உருவாகுது. இதுவே எல்லா பெண்களும் குண்டு குட்டா இடைவெளியே இருக்காது. இல்லையா? வரிந்தவில் அனங்கன் வாழி மனங்களில் வரிந்த வாழ் அனங்கன் அனங்கன் வாழி மனங்களில் தைப்ப மாதர் எரிந்த பூன் இனமும் கொங்கை பெயர்த்த போது இழிந்த சாந்தும் சரிந்த மேகலையும் முத்தும் சங்கமும் தாழ்ந்த கூந்தல் வரிந்த பூந்தொடையும் அன்று வெள்ளிடை அரிது அவ்வீதி. வீதி முழுக்க ஒரே குப்பையாடுது. என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது. வரிந்த வாழ் அனங்கன் வாழி, வரிந்தன்னா வரிந்து கட்டிய வாளோ வில்லோ ஏதோ அதை கொண்ட அனங்கன் மன்மதன், அதனுடைய வாளி அம்பு வாளி மன்மதனது மலர் அம்புகள் மனம் கழன்றனவு
நெஞ்சில தைச்சு ஊடுருவியதனால் ஊடுருவி விழுந்துருக்கு. அதுவும் கிடக்கு. அதாவது தெருவில் என்னெல்லாம் விழுந்து கிடக்குன்னா மன்மதன் விட்டு அம்பு விழுந்து கிடக்கு ஃபர்ஸ்ட். ரெண்டாவது என்ன இருக்கு? மாதர் எரிந்த பூநினமும். அந்த மகளிர்கள் பெண்கள் வந்து விரகதாபம் அதிகமாயிட்டதுனால நகைகள்லாம் கழட்டி போட்டு அந்த ஆபரணங்கள் ஆமா எரிந்த பூநினமும். எரிந்தன்னா தூக்கி எரிந்ததான். எரிந்த பூநினமும் கொங்கை வெயர்த்த போது இழிந்த சாந்தும். இங்க வந்து எரிந்தக்கு வந்து தீஞ்சு போனங்கிற அர்த்தம் போட்டிருக்காங்க. இல்ல அந்த எரிந்தங்கிறதுக்கு தானா விழுந்தங்கிறதுக்கும் சொல்லலாம். இடையினமா இருக்கு. கொங்கை வெயர்த்த போது இழிந்த சாந்தும். அவங்களுடைய மாபகங்களை வெயர்த்த போது விரகதாபத்தினால வெயர்த்த போது கரைந்து ஒழுகின அந்த சந்தனம் சாந்து சந்தனம் குங்குமம் சரிந்த அப்படின்னா அது தளர்ந்து போன கழன்று வீழ்ந்த மேகலாபரணங்களும் முத்து மாலைகளும் சங்கு வளையல்களும் தாழ்ந்த கூந்தல் விரிந்த பூந்தொடையும் அன்று. நீண்ட கூந்தல்ல இருந்து வீழ்ந்த பூமாலைகளும் இருக கட்டின கூந்தல் எல்லாம் தளர்ந்து போய் அதுல இருந்து விழுந்த பூமாலைகளாலும் தொடையுமன்றி வெள்ளிடை அரிது. வெள் அப்படின்னாக்க வெற்றிடம் அதான் வெள்ளிடை மலைன்னு சொல்றது. வெள் இடை மலை, வெற்றிடத்திலே மலை. ஒரு ஒண்ணுமே இல்லாத ஒரு இடத்துல ஒரு பெரிய மலை நின்று அது எவ்வளவு கிளியரா நம்மளுக்கு தெரியும். சோ ஆப்வியஸ். வெள்ளிடை மலை. அது மறைக்கிறதுக்கு முன்னால் ஒரு வீடு இருந்ததுன்னா மறை போயிடும். விரிந்த பூந்தொடையுமன்றி வெள்ளிடை அரிது. வெற்றிடமே இல்லை. மன்மதன் விட்டு அம்பு இவங்க கழட்டி போட்ட ஆபரணம் அருமையான பாட்டு வருது. அடுத்த பாட்டு தோள் கண்டார் தோளே கண்டார் தொடுகடல் கமலமன்ன தாள் கண்டார் தாளே கண்டார் தடக்கை கண்டார் மக்தே வாழ்கொண்ட கண்ணார் யாரே வடிவினை முடிய கொண்டார் ஊழ்கொண்ட சமயத்து அண்ணான் குருவு கண்டாரை ஒத்தார். அந்த கைவண்ணம் அங்கே கண்டேன் கால் வண்ணம் அங்கே கண்டேன் அந்த பாடலை எழுந்ததுக்கு எனக்கு ஈடு கட்டுறதுக்கு அந்த பாட்டு. தோள் கண்டார் தோளே கண்டார் தொடுகடல் கமலம் அன்ன தாள் கண்டார் தாளே கண்டார் தடக்கை கண்டாரும் அகுதே வாழ்கொண்ட கண்ணார் யாரே வடிவினை முடிய கண்டார். யானையை பார்த்த குருடர்களை போல இப்படி வச்சுக்கோங்க தான் இருக்கும், சும்மா தான் இருக்கும். ஆனால் தோளை பார்த்தவர்களுக்கு தோளையே பார்த்து கொண்டிருந்தார்கள், தாளை பார்த்தவர்களுக்கு தாளையே பார்த்து கொண்டிருந்தார்கள், தடக்கை பார்த்தவர்களுக்கு தடக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள். வாழ்கொண்ட கண்ணார் யாரே வடிவினை முடிய கண்டார். அத்தனை பேரும் யாருமே அந்த முழு உருவத்தை காணலை. எப்படின்னு சொன்னா அங்கதான் கவிஞனாராம். ஊழ் கொண்ட சமயத்து பல்வேறு விதமான சமயங்களை சேர்ந்தவர்கள் இறைவன் இத்தன்மையன் அப்படின்னு ஆளுக்கு ஒரு விதமா அவங்களுக்கு புரிஞ்ச மாதிரி சொல்லிக்கிற மாதிரி யாருமே முழுக்க காணல, யாருமே முழுக்க பார்க்கல. சமயவாதிகள் யாருமே இறைவனுடைய வடிவை முழு பார்க்கல, பார்த்தது மட்டும் சொல்லியே பெருத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மாதிரி அப்படிப்பட்ட சமயவாதிகளை போல இவர்கள் தோள் கண்டார் தோளே கண்டார் வாழ் கண்டார் வாழை தொடுகள் கமலம் அந்த தாள் கண்டார் தாளே கண்டார் தடக்கை கண்டாரும் ஆகுதே வாழ் கண்ட கண்ணார் யாரே வடிவனை முடிய கண்டார். இவர்கள் யாருமே பார்க்க முடியல. எப்படி முடியலன்னு சொன்னா சமயவாதிகளாலே பார்த்தது மட்டுமே பார்க்க முடியுமே, அதுக்கு மேல தாண்டி பார்க்க முடியல. தொடுகடல் இல்ல அணிந்த வீரக்கழல் தொடுகழல் கழல் தொடுகின்ற வீர கமலமன்ன தாள். கழல்னா கழல்ங்கிறது ஆபரணம், கழலை தொடுகின்ற இல்ல. நம்ம எப்பவுமே பாதம்னே நினைச்சுட்டு இருக்கோம். உண்மையில கழல் அப்படிங்கிறது ஆண்கள் இங்க அணியக்கூடிய வீரக்கழல். அது ஆகுபெயராகி இறைவன் கழல் அடைந்தார். கழல் அடைந்தார்னா அந்த ஆபரணத்தை அடையல, அந்த ஆபரணத்தை சூட்டி இருக்கிற பாதத்தை அடைந்தார்.
இதுல ரெண்டு விஷயம் சொல்லுவாங்க. ஒண்ணு இந்த ஊழ்கொண்ட சமயத்தை நாளைக்கு இன்னொரு அர்த்தம் உண்டு. ஊழ் அப்படின்னா ஊழிக்காலம் இல்ல, வீதி இல்லை. ஊழ்கொண்ட சமயத்து பிரளயம், பிரளய காலத்துல அண்ணான் உருவு கண்டாரே ஒருத்தான். எல்லா பூதங்களும் அவனிடத்துல ஒடுங்கினப்ப அவனுடைய உருவம் எப்படி இருக்கும் யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி ஒரு அர்த்தம் சொல்லலாம். ஊழ்கொண்ட சமயத்து அண்ணான் உருவு கண்ட, இது இந்த உரையிலே இருக்கு, ஏதோ ஒரு இடத்துல சொல்ல. ஆமா, அது ஒரு அர்த்தம். இன்னொரு இந்த பாட்டு ஊழி காலத்தை யாராவது பார்க்க முடியும் தான் எனக்கு தெரியல. யாராலுமே பார்க்க முடியாது. அதான் அர்த்தம். அது அண்ணான் உருவு கண்டாரே ஒருத்தார். ஏன்னா எல்லா பூதங்களும் உள்ள போயிடுது. அதனுடைய முழு வடிவத்தை யாராலையும் பார்க்கறதுக்கு ஆள் இல்லை. அப்புறம் இன்னொரு இதுல ஒரு இது கவனிச்சிங்கன்னா, இதோட இந்த பாட்டு முடியுது. அதாவது இந்த பாட்டு இருக்கிற இடத்தை பாருங்க. இது வரைக்கும் பெண்கள் பார்த்துட்டே வந்தாங்கல்ல, இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியா இந்த பாட்டை வச்சு ஏதோ ஒரு ஆர்பிட்டரி ஆர்டர்ல பாட்டை வைக்க. அதாவது ஒரு பெண் பார்த்தா இன்னொரு பெண் பார்த்தா கடைசியில் இந்த பாட்டு தொகுப்பு மாதிரி கடைசி பாட்டு. இது ஒரு ஒரு ஐசிங் ஆன் த கேக். எல்லாருக்கும் சேர்த்து யாரே வடிவினை முடிய கண்டார். 19 பாட்டுல இது வரைக்கும் சொன்னதெல்லாம் வந்து இதுக்கு அடுத்து வேற ஒரு ஸ்னாப்ஷாட்ஸ் தான். உண்மையான தோற்றம் ரொம்ப பெருசா நமக்கு சொல்ற மாதிரியும். அதாவது கம்பல்ல வந்து பாடல்கள் வந்து இந்த மாதிரி ஒரே மாதிரியா இருக்கிற பாடல்கள் கூட ஏதோ ஒரு ஆர்டர்ல இல்லை. அதுக்கு ஒரு அழகான வைப்பு முறை, அதுதான் சரியான பாடல், வைப்பு முறை. ஏன்னா இந்த பாட்டை முதல்லயே சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன், இதுக்கு அடுத்து வர பாடல் எல்லாத்தையும் படிக்கிறது ரசமே இருக்காது. நான் சொல்லிட்டானே, ஐயா தோல் கண்டார் தோலே கண்டார், என்னத்துக்கு அவ பார்த்தா இடை நழுவி விழுந்தது, அது சொல்ற இடம் இருக்குல்ல. தையல் சிற்றிடையால் ஒரு தாழ்குழல் உய்யமற்று அவள் உள்ளத்து ஒடுங்கினான். வையம் முற்றும் வயிற்றின் அடக்கிய ஐயனின் பெரியார் இனி யாவரே. இப்ப வந்து ஒவ்வொரு பெண்களும் அவங்க மனதுல நினைக்கக்கூடியது, அதை பத்தின பாடல்கள் என்ன நினைக்கிறாங்க. தையல்னா அழகுடைய சிற்றிடையாள், ஒரு தாழ்குழல் தாழ்ந்த குந்தலையுடைய ஒரு பெண் உய்ய மற்ற அவள் உள்ளத்து ஒடுங்கினான். உய்யன்னா அவள் பிழைக்குமாறு அவள் உள்ளத்து ஒடுங்கினான். அவளுடைய மனதுல ராமன் வந்து ஒடுங்கி இருக்கான். எப்படி இருக்கான் அது? ஐயமுற்றும் வயிற்றின் அடக்கிய ஐயனின் பெரியார் இனியாவர். வேற யார் இருக்காங்க? அதாவது அப்படிப்பட்ட ஐயனை இவன் மனசில் அடக்கிட்டான். இனி யாரு? ஐயனின் பெரியார் இனியாவர். வையமுற்றையும் தன் வயிற்றுல அடக்கினா, அப்படிப்பட்டவனை தன் மனசுல அடக்கின. இல்ல, இது வந்து என்னன்னா ஒடுங்கினான்னு இருக்கு. அதனால நான் என்ன அர்த்தம் நினைக்கிறேன்னா, வையமுற்றையும் வயிற்றுல அடக்கக்கூடியவன் ஒடுங்கி இருக்கான் அப்படின்னா அவனோட பெருமை என்னன்னு சொல்ல. அவன் வந்து பிரம்மாண்டமான உருவத்தையும் காட்டக்கூடியவன், இந்த மாதிரி சின்னதா ஒருத்தன் மனசுக்குள்ள போய் இருக்கிற மாதிரி ஆகக்கூடியவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது ஒரு விதமான அங்கதம். மையமுற்றும் வயிற்றின் அடக்கிய உலகம் முழுதையும் தன்னுடைய வயிற்றிலேயே அடக்கிய அச்சனை விட பெரியவங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்டுட்டு, ஆனா அவன் வந்து இந்த பெண்ணுடைய மனசுல போய் ஒடுங்கிட்டான். அப்ப என்ன அப்பயே இவருடைய மனசுல இருக்கும். அப்ப இவதான் பெரியவளா? அவையார் பாட்டுலையா தொண்டத்தம் பெருமை சமத்காரம் நாங்கதான் படிச்சாச்சு. நீங்க படிக்கிறீங்களா? சரி, இப்ப நீங்க 5 பாட்டு படிச்சிடுங்க, அவர் முடிக்கட்டும், அதுக்கப்புறம் நான் கண்டினியூ சொல்லிடுறேன். நான் பாடல் படிக்கிறேன். அலம்பு பாரத் குழலி ஓர் ஆயிழை சிலம்பும் மேகலையும் ஒலி செய்திட நலம்பை கொம்பின் நடந்து வந்து எய்தினாள் புலம்பு சேடியர் கைவிசை போயினாள். அலம்பு பார குழலி ஓர் ஆயிழை சிலம்பும் மேகலையும் ஒலி செய்திட கல்விதான். நலம்பை கொம்பின் நடந்து வந்து எய்தினாள் புலம்பு சேடியர் கைவிசை போயினாள். அலம்பு பார குழலி மிகுந்த கனத்தாலே அலைகின்ற கூந்தலில் உள்ள ஒருத்தி சிலம்பும் தன்னுடைய காற்சிலம்பும் மணிமேகலையும் இடுப்பிலே அணிந்திருக்கிற மேகலையும் ஒலி செய்திட
நலம் பெய்த பூங்கொம்பு மாதிரி நடந்து வந்தான். வந்து திரும்பி போக முடியல அவளால. புலம்பு சேடிய கை விசை போயினாள். அவளை தூக்கிதான் போக வேண்டியது. ஆதரவா அவளை 2 பேர் பிடிச்சுன்னு போக வேண்டியது. அவளுக்கு ஏற்கனவே she is dizzy. அறுப்பு மென்முலையாள் அங்கு ஓர் ஆயிழை இருப்பு நெஞ்சினையேனும் ஓர் ஏழைக்கா பொறுப்பு வில்லை பொடி செய்த புண்ணியா கருப்பு வில்லிருந்து ஆட்கொண்டு கா என்றாள். அங்க ஒரு பெண்ணு அறுப்பு மென்முலையாள். என்ன அப்பதான் அரும்புனுடைய வலித்தில் விகாரம். அரும்புகின்ற மென்முலையாள் ஒருத்தி ஆயிழை, சின்ன பொண்ணு ஆயிழை, இருப்பு நெஞ்சின ஏழைக்கா பொறுப்பு வில்லை பொடி செய்த புண்ணியா. உன் நெஞ்சுதான் இரும்பு நெஞ்சா இருந்தான், நெஞ்சில் ஈரந்தான் இல்லையேனும் சொல்றாங்க சீதா. அந்த மாதிரி இரும்பு நெஞ்சினேயேனும் ஒரு ஏழைக்கா சீதைக்காக பொறுப்பு வில்லை மலை போன்ற வில்லை பொடி செய்த புண்ணியா. இது ஒன்றும் ஒரு பெரிய காரியம் இல்லை உனக்கு. கருப்பு வில்லை எடுத்துக்க, இந்த மன்மதனுடைய கரும்பு வில்லை உடைத்து எங்களை காப்பாற்றுவாயாக அப்படின்னு. மை தவழ்ந்த கருங்கண் ஓர் வானுதல் செய் தவன் தனி தேர்மிசை சேரல் விட்டு எய்த வந்து எதிர் நின்றமைதான் இது கைதவங்கொல் கனவுகளோ என்றாள். மைதவள் கருங்கண் ஒரு வானுதல் செய்தவன் தனித்தேர்மிசை சேரல் விட்டு எய்த வந்து எதிர் நின்றமைதான் இது கைதவங்கொல் கனவு கொல்லோ. போயிட்டு இருக்கிற உருவடி தோன்றவளுக்கு மை தவழ்ந்த கருங்கண் ஒரு வாங்குதல் தனித்தேர்மிசை சேரல் விட்டு எய்த வந்து எனக்கு எதிரில் வந்து நின்றான். என்ன இந்த இடத்துல கைதவத்துக்கு வேற அர்த்தம் இருக்கு. கைதவம் நாட் இது மாயை. கைதவமோ அன்றி செய்தவமோ அப்படின்னா அது தவறுன்னு அர்த்தம். கைதவம் இது இதுதானே மாயமா கனவா. இவன் தேர்ல போயிடுறோம், திடீர்னு எனக்கு எதிரில் வந்து நிக்கிறாங்க. அவ்வளோ காரியம் பண்ணிருக்காரு ரோட்ல போயிட்டு இருக்கும்போது. இங்க வந்து மைக்கு வந்து செய் வந்து அனுமதிக்கப்பட்ட எதுவே தீஃப் ஆரம்பத்திலேயே வருது இல்லையா, 4வது பாட்டா இல்ல அப்புறம் பார்த்துக்கலாம். இது இடைச்சர்கள் தான், இன்னும் ஃப்ளோ டிஸ்டர்ப் பண்ணாது. 4வது பாட்டில் எதை சட்டை இந்த வையம் என்னை இகழும். 6வது பாட்டு வையம் என்னை இகழவும் மாசனுக்கு எய்தவும் செய்தவன் சொல் நின்ற தேயத்தே. செய்தவன்ங்கிறது இல்ல இல்ல, அதாவது எதுக்கு அர்த்தம் கேட்டீங்க? இல்ல இல்ல, மைக்கு வந்து செய் எதுகையான்னு மைக்கு இல்ல எதுக மோனையோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருப்பாங்க. செய்தவன் அப்படிங்கிற யூசேஜ் அது தமிழ் இலக்கணப்படி சரியானதே கிடையாது. அது தவம் செய்பவன் அப்படிங்கிறது ஓகே, செய்தவன்ங்கிறது ஓகே, செய்யக்கூடிய தவம். ஆனா செய்தவன் தவம் செய்பவன் தான் வரணும். செய்தவன் அப்படிங்கிறது வந்து இப்போ சம்ஸ்கிருதத்தில் வந்து அட்ஜெக்டிவ், அதாவது வெர்பை முதல்ல போட்டு பின்னாடி நவுன் வர மாதிரி நிறைய, அது கிருதக்ஞஹா கிருதக்னஹா அந்த மாதிரி ஆமா இதுகள் உண்டு. அந்த மாதிரியான ஒரு யூசேஜ் வந்து இவன் தமிழ்ல வந்து பயன்படுத்தலாம். தவம் தவத்தி தவன். ஸோ செய்தவன் அப்படிங்கிறது ஒரு புதுவிதமான இலக்கண பயன்பாடு. அதாவது சம்ஸ்கிருத இலக்கணத்தை வந்து தமிழ்ல போட்டு செஞ்ச ஒரு இந்த மாதிரி யூசேஜ் எல்லாம் பிற்காலத்தை இல்லாம போயிருக்கு இல்ல. மனத்தினை அல்லது மாதுருத்தி மனத்தினை அல்லது ஓர் தூது பெற்றினாய் இன்னுயிர் சோர்கின்றார் போது அரிக்கண் புலன்குழை பூண்முலை சீதை எத்தவம் செய்தனளோ என்றாள். மாதுருத்தி மனத்தினை அல்லது ஒரு தூது பெற்றினாள் இன்னுயிர் சோர்கின்றாள்
போதரி கண் புலன்குழை புன்முலை சீதை எத்தனம் செய்தனோ என்றாள். இவளுக்கு தனக்கு போறதுக்கு தூது செல்ல ஒரு தோழி இல்லை என்று துயர் கொண்டாய தலையில் ஒருத்தி மனத்தினை அல்லது தன் மனத்தை தவிர தூது அனுப்புறதுக்கு எதுவுமே இல்லை, யாருமே இல்லாதவர். அப்ப அவன் நினைச்சு வாழலாம். போது அறி கடன் போது அறி கண் புலன்குழை பூன்முலை சீதை எத்தவம் செய்தனோ, இந்த ராமனை பெறுவதற்கு சீதை என்ன தவம் செய்தனோ அப்படின்னு சொல்லி பொருத்தி கொடுக்குறார். பழுதிலா ஒரு பாவை பழுது இலா ஒரு பாவை அன்னாள் பதைத்து அழுது வெய்துயிர்த்து அன்புடை தோழியை தொழுது சோர்ந்து அயர்வாள் இந்த தோன்றலை எழுதலாங்கொல் இம்மன்மதனால் என்றாள். இவளுக்கு தாங்க இத்தனை அழகு இருக்க முடியுமா இந்த உலகத்துல அப்படின்ட்டு பழுதிலா ஒரு பாவை என்னாள், கொஞ்சம் கூட குற்றமில்லாத ஒரு பாவையை போன்றவள், செய்து வைத்த பதுமையை போன்றவள், பதைத்து அழுது வெய்துயிர்த்து இத்தனையும் ஆறுதவளுக்கு அன்புடை தோழியை தொழுது, அன்பாய அன்புள்ள தோழியை தொழுது சோர்ந்து அயர்வாள். இந்த தோன்றலை இந்த மன்மதனால் எழுதலாம். மன்மதன் எழுது ஓவியம் புகழுண்டதே போல் வாழ அங்க சொல்றாங்க உத்தரகாண்ட். இந்த மாதிரியான ஒரு சித்திரத்தை தீட்ட மன்மதனாலும் ஆகுமா? ராமனை போல ஒரு சித்திரத்தை தீட்ட, ராமனை போன்ற ஒரு உருவத்தை தீட்ட மன்மதனாலும் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள முருகன் நிற்கிறார். அங்க ஒரு பெண் இதே ஊமையை வந்து சீதைக்கு வந்து முதல்ல சொல்லிருக்காங்க. தேவு தென்கடல் அமிழ்ந்து கொண்டு அனங்கவேல் செய்த ஓவியம் புகையுண்டதே ஒக்கின்ற உருவாள். சுந்தரகாண்டம் அதுதான் சொன்னேன். ஓவியம் புகை கொண்ட சொன்னேன், அதுதான் சொன்னேன். ஒரே ஊமை வந்து சீதைக்கும் ராமனுக்கும் பல இடங்கள்ல சொல்லி இதுலயும் பாலகண்டத்திலேயே வந்திருக்கேன். அமுதத்தில் கோல் தொச்சி அது கூட வரைய முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டு இருக்கு. முதல்லயே எந்த படத்துல காட்சி படம் தான் அது வரும்போதே அதே மாதிரி ஓப்பனிங். இந்த தோல் கண்டார் தோலே கண்டார் மாதிரியே இன்னொரு இடத்துல ராவணன் வந்து சீதையை பார்த்து சொல்லுவான், உன்னுடைய தோலை பார்த்துட்டு இருந்தா நான் தோலையே பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. அந்த பாட்டு மறந்துச்சு. அதே ஓம் அது கும்பகர்ண தோளோடு தோல் செல தொடர்ந்து இல்ல நாள் பல கழியுமால் அது வேற. அது ராமன் சொல்றது. மாயாஜனக படத்துல எந்த இடத்த பாக்குறேனோ அந்த இடமே இல்ல. எனக்கு தெரிஞ்சு சுந்தரகாண்டத்துல அது காட்சி படலம் இதுல சீதைக்கு ராவணனுக்கு நடுவுல ஒரு சம்வாதம் மாதிரி நடக்கிற சம்வாதம் தான் மாயாஜனக படத்துல. ஆக்சுவலி சீதை ராவணனுக்கு நடக்கிற சம்வாதம் 2-3 இடத்துல வருது. 2 இடம் தான். முன்னாடியே வருது இல்ல, இதுலயே அது தூக்கிட்டு போறது ஒரு ஆர்குமெண்ட். இப்ப விட்டுட்டு போயிடு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல இதுலதான் வந்து அவன் சொல்லுவான், அவனுடைய தோளை பார்த்தால் தோல்லையே நான் படிக்கட்டு மாட்டாஞ்சு. வண்ணவாய் ஒரு வாழ்நுதல் தன் மானிடர்க்கு எண்ணுங்கால் இவ்விலக்கணம் எய்திட ஒண்ணுமோ இது உணர்த்துகின்றேன் இவன் கண்ணனே இது கண்டு இரும்பின் என்றான். அடுத்த வாரம் நான் இல்லை, அதனால இந்த வாரம் ரெண்டு படத்தை முடிப்போம். அப்பதான் அடுத்த வாரம் கடிமன படம் வேகமா சொல்லிப்பாரு. வண்ணவாய் ஒரு வாழ்நுதல், அழகிய வாயுடைய ஒரு பெண், மானிடருக்கு எண்ணுங்கால் எண்ணி பார்க்கும்போது மானிடருக்கு இவ்விலக்கணம் எய்திட ஒண்ணுமோ இப்படிப்பட்ட ஒரு உத்தம லட்சணம் வாய்க்குமா ஒண்ணுமோ இது உணர்த்துகின்றேன். இப்பதான் இந்த விஷயம் எனக்கு புரியுது. இவன் கண்ணனே, வந்து மனுஷனே கிடையாது, கண்ணன் திருமால் தான். உணர்த்துகின்றேன், உங்களுக்கு இதை நான் சொல்றேன், உணர்த்துகின்றேன் இவன் கண்ணனே இது கண்டிரும் பின் என்றாள். இந்த உண்மை உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு போச்சு. பின்னாடி நீங்களும் இதை தெரிஞ்சுக்க போறீங்க. இன்னைக்கு என்ன நம்பலையா, நாளைக்கு தெரியும் உங்களுக்கு.
கனக நூபுரம் கைவளை ஓடுக மன நெகும்படி வாடியோர் வாணுதல் அனகன் இந்நகர் எய்தியதாதி இச்சனகன் செய்த தவப்பயனால் என்றான். கனகம் நூபுரம், கனகம்னா தங்கம், தங்கத்தாலான நூபுரம், பொன்மயமான காட் சிலம்புகளும் கைவளையோடு உகனா கழன்று விழ மன நெகும்படி வாடி, மனம் நெகிழ் மாதிரி வாடி ஒரு வாணுதல். அந்த பெண் என்ன சொல்றா? அனகன் இந்நகர் எய்திய, அனகன்னா குற்றமற்றவன், அனகா அனகன் அனகார் நல்ல இந்நகர் எய்தியது, இந்த மிதிரை நகரத்துக்கு வந்து சேர்ந்தது ஆதியில் ஜனகன் செய்த தவப்பயனால். ஜனகன் தவ செஞ்சிருக்கான். நனிவருந்தி நலங்குடி போயிட பனி வருங்கண்ணோர் பாசிடை அல்குளாள் முனிவரும் குல மன்னரும் மொய்ப்பர தனிவரும் கொல் கனவின் தலை என்றார். நனி வருந்தி மிக வருத்தமுற்று, ராமன் செய்து கொண்ட அதனால மிக வருத்தமுற்று நலங்குடி போயிட, அதாவது அவர்கிட்ட அழகாக குடிகொண்டிருந்த அந்த அழகு போகுமாறு பனி வருங்கண் ஓர் பாசி, பனின நேரத்துல கண்ணீர் விடக்கூடிய ஒரு பாசிழை அல்குறாள், பசும்பொன்னால் ஆகிய நகைகளை அணிந்த அந்த பெண் அல்குறாள். இதை அழகிய இதை கொண்ட அந்த பெண் என்ன சொல்றார்? முனிவரும் குல மன்னரும் மொய்ப்புழை, அதாவது எப்ப பார்த்தாலும் முனிவர்களும் நற்குலத்தில் பிறந்த மன்னர்களும் மொய்த்து கொண்டிருக்கிறார்கள். மொய்ப்பு அற, இப்படி மொய்க்காமல் தனி வருங்கோல் கனவின் தலை என்றார். கனவுலையாவது தனியா வருவானா? இப்ப எப்ப பார்த்தாலும் முனிவர்கள் சுத்தி நின்றுட்டே இருக்காங்க, மன்னர்கள் சுத்தி நின்றுட்டே இருக்காங்க. முனிவரும் குல மன்னரும் மொய்ப்பு அற தனி வருங்கோல் கனவின் தலை, கனவுலையாவது தனியா வருவானா? புனங்கொள் கார்மையில் போலும் ஒரு பொற்கடி மனங்கொள் காதல் மறைத்தலை எண்ணினால் அணங்கவேள் அது அறிந்தனன் அற்றந்தான் மனங்கள் போல முகமும் மறைக்குமே. முகமும் மறைக்குமே, முகமும் மறைக்க முடியுமோ? மறைக்குமே அந்த ஏகாரத்துக்கு வினா பொருள். ஆக்சுவலி இந்த கம்பன் கழக பதிப்புல எல்லாம் கொஸ்டின் மார்க்கோட போட்டிருக்கோம், பங்க்சுவேஷனும் போட்டிருக்கோம், ஆச்சரியக்குறி கேள்விக்குறி. அது இன்னும் நல்லா குணங்கள் கார்மையில் காட்டில் வசிக்கக்கூடிய கார்காலத்தில் கழிக்கின்ற மயில் போன்ற ஒரு பொற்கொடி பெண், பொன்னாலாகிய பூங்கொடி போல உள்ள ஒரு பெண் மனங்கொள் காதல் மறைத்தலை எண்ணினார். அவருடைய மனதுல ராமன் விஷயமாக கொண்ட காதலை மறைத்து வைக்கணும் அப்படின்ட்டு எண்ணினாள். ஆனா அனங்கவே அது அறிந்தனன், மன்னதனுக்கு தெரிஞ்சிடுது. இவன் இப்படி மறைச்சு வைக்க போறான்றது மன்னதனுக்கு தெரிஞ்சு போச்சு. அற்றம்தான் மனங்கள் போல முகமும் மறைக்கும். ரகசியத்தை மனம் மறைக்கலாம், ஆனா முகத்தால மறைக்க முடியுமா? கடுத்தது காட்டும் முகம். இணை நெடுங்கண் அந்த மாதிரி அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தான் இல்ல. எந்த விதமான மெய்ப்பாடா இருந்தாலும் முகத்துல வெளிப்பட்டுதான் தீரும். அச்சம் மறைத்தல் இது ஒரு குரல் கூட. அச்சம்தான் மனங்கள் போல முகமும் மறைக்குமே. இணை நெடுங்கண் இணை நெடுங்கண் ஓர் இந்து முகத்தி. இணை நெடுங்கண் ஓர் இந்து முகத்தி பூ அணை அணைந்து இடியுண்ட அரா என புனர் நலங்கிளர் கொங்கை புழுங்கிட உணர்வு அழுங்க உயிர்த்தனள் ஆவிய. இணை நெடுங்கண் பொருந்தி இருக்கக்கூடிய ஒரு இந்து முகத்தி. இந்து முகத்தி, இந்துன்னா இணை நெடுங்கண். இணை நெடுங்கண் ஒரு இந்து முகத்தி, நெருங்கிய கண்களில் சந்திரமுகின்னு வச்சுக்கோங்க. இந்து முகத்தி பூ அணை அடைந்து பூக்களால் ஆன படுகையில போய் சேர்ந்து இடி உண்ட அராயன், இடியோசையை கேட்ட பாம்பு போல புனர் நலம் கிளர் கொங்கை,
புனர் நலம் கிளர்னா புனர்னா பொருந்தி இருக்கக்கூடிய, நலம் கிளர் அழகு கிளர்ந்து எழக்கூடிய கொங்கை அவருடைய மார்பகங்கள் புழுங்கிட வியக்குமாறு, உணர்வு அழுங்க அதாவது அறிவு அழியுமாறு, உயிர்த்தரல் ஆவியே ஆவி உயிர்த்தல பெருமூச்சு விட்டான், உயிரையே மூச்சாக விட்டான். ஆவி உயிர் போற மாதிரி மூச்சு, உயிர் போற மாதிரி பெருமூச்சு விட்டான். ஆம்பல் ஒத்து அமுது ஊறு வாய்ச்சியர் தாம் பதைத்து உயிர் உள் தடுமாறுவார், தேம்பு சிற்றிடை சீதையை போல் சிறிது ஏம்பல் பெற்றிலர் எங்கனம் உய்வரே. ஆம்பல் ஒத்த அமுதூறு செய்வாய்ச்சியர் தாம் பதைத்து உயிர் உள் தடுமாறுவர், தேம்பு சிற்றிடை சீதையை போல் சிறிது ஏம்பல் பெற்றவர் மகிழ்ச்சி கொண்டவர் பெற்றிலர் எங்கனம் உய்வரே. அந்த பெண்கள் எல்லாம் ஆம்பல் ஒத்து அமுது ஊறும் செவ்விய வாய்களை கொண்ட அந்த பெண்கள் எல்லாம் தாம் பதைத்து உயிர் உள் தடுமாறுவர், தேம்பு சிற்றிடை இடை ஒசிந்து இருக்கக்கூடிய இந்த தேம்புறது அழகு இல்லை, தேம்பு சிற்றிடை சீதையை போல மெல்லிய இடையை உடைய சீதையை போல மகிழ்வதற்கான காரணம் ஏதானும் ஒன்று இல்லாதவர்கள் ஏம்பல் பெற்றில எங்கனம் உய்வரே. சீதை உய்தா என்றால் அதுக்கு காரணம் இருக்கு, நாங்களே இப்படி உயிர் வாழ முடியும். வேர்த்து வேர்த்து மேனி தளர்ந்து உயிர் விம்மலோடு ஆர்த்தி உற்ற மடந்தையர் ஆரையும் தீர்த்தன் இத்தனை சிந்தையில் செம் கண்ணில் பார்த்திலான் உள் பரிவு இளஞே என்றார். இந்த இப்பிறவிக்கு இருமாதரை சிந்தையாலும் தொடேன் அப்படி சொன்னா இல்லையா, அந்த வரம் இங்க ஞாபகம் அதை நினைவூட்டுற மாதிரி ஒரு பெண் சொல்றான். என்ன எல்லாரும் அவனையே பார்த்துட்டு இருக்கோம், அவன் ஒருத்தி பக்கம் கூட திரும்பி பார்க்க மாட்டேங்கிறான். வேர்த்து மேனி தளர்ந்து உயிர் விம்பலோடு ஆர்த்தி உற்ற மடந்தையர் ஆரையும் தீர்த்தான் இத்தனை சிந்தனையின் செங்கனின் பாத்தில். இத்தனை பேரு இவனுக்காக ஆசைப்பட்டு காதல் கொண்டு உருகி உருகி நிக்கிறோம், ஒருத்தரையும் பார்க்க நேருக்கு நெட்ட குத்தலா அப்படி வச்சு போயிட்டே இருக்கான். உள் பரிவியலானோ ஒருத்தர் மேல கூடவா இருக்கல இவருக்கு அப்படி ஒரு சொல்றான். வையம் பற்றிய ஆர்த்தின்னு ஒரு சொல் வருது. ஆர்த்தினா ஆர்த்தியுற்ற மடந்தை. ஆர்த்தின்லாம் பெண்கள் வச்சுக்கிறாங்கல்ல, துன்பம்னு அர்த்தம். ஆர்த்தானாம் ஆர்த்தி ஹந்தாரம் கீதானாம் விநாசனம் ஜதாம் காலம் எல்லாம். ஆர்த்தி ஹந்தாரம்னா துன்பத்தை அழிக்கக்கூடியது, ஆர்த்தினா துன்பம். ஆக்சுவலி ஆரத்தி, ஆரத்தினா அது திருஷ்டி சுத்தத்துக்கு தானே. ஆரத்தி அது இன்னொரு வேற, ஆரத்தி வேற, ஆர்த்தி. பேர் எப்படி இருக்கணும் இந்த பேரு? ஆர்த்தின்னு பேரே வைக்கக்கூடாது, ஆர்த்தினா துன்பம். பார்த்த சாரதியும் தெரிச்சு பார்த்தான் கூப்பிடுவோம். இந்த மாதிரி பல ரொம்ப நெகட்டிவான மீனிங் உள்ள சமஸ்கிருத பேரெல்லாம் மக்கள் வைக்கிறாங்க. ஏதோ ஒரு கட்டத்துல வைக்க ஆரம்பிச்சாங்க, ஸ்டைலிஷா இருக்கு அர்த்தம் தெரியும். வையம் பற்றிய மங்கையர் என் இலர் ஐயன் பொற்புக்கு அளவு இலை ஆதலால் எய்யும் பொன் சிலை மாறனும் என் செய்வான் கை அம்பு அற்று உடைவாளினும் கை வைத்தான். வையம் பற்றிய மங்கையர் எண்ணிலர். உலகத்துல இருக்கின்ற பெண்கள் ஏராளமா இருக்காங்க. ஐயன் பொறுப்புக்கு அளவில்லை, இவனோட அழகுக்கு அளவே இல்லை. பாவம் அந்த மன்மதன் என்னையா பண்ணுவான்? எய்யும் பொன் சிலை மாறனும் என் செய்வான் கை அம்பு அற்று தீர்ந்து போச்சு. அவனுக்கு தாக்கு தீர்ந்தாச்சு, கைய வச்சா கத்தி எடுத்துட்டு அடுத்தது கையம்பு அற்று உடைவாளிலும் கை வைத்தான். வான நாடியரும் கிராமனை காதல் நாணவார் குழல்
நாரியர் ஓடு அலால் வேணல் வேலோடு மேல் உறைவார்கள் ஓடு ஆன பூசல் அறிந்திலம் அம்பு போய் வான நாடியர் மார்பினும் தைத்ததே தைத்ததே தைத்தவே தைத்தவே plural. நீங்கதான் நானவார் குடல் நாரியரோடு அலா வேணில் வேளோடு மேலுரைவார்களோடு ஆன பூசல் அறிந்திலம். மன்மதனுக்கு இங்க மண்ணுலகத்து மங்கையரோடு சண்டை போட்டு முடிஞ்சாச்சு. அப்புறம் விண்ணுலகத்து மங்கையரோடு இவனுக்கு என்ன வந்தது? அங்க வேற போயிட்டான். ஆன பூசல் அறிந்தில அவனுக்கு அவங்களோட இவனுக்கு என்ன விரோதம் வந்ததுன்னு தெரியல. வான நாடிய வானத்திலே இருக்கின்ற வான நாட்டிலே இருக்கக்கூடிய பெண்களின் மார்பினும் தைத்தவை. தேவலோகத்து பெண்களின் மார்பிலும் அவன் சென்ற திருக்கோலமானது தைத்தது. தேவலோகத்துல பார்த்துட்டு இருக்காங்க. மருள் மயங்கும் மடந்தையர் மாட்டு ஒரு பொருள் நயந்திலன் போகின்றதே இவன் கருணை என்பது கண்டு அறியான் பெரும் பருணிதன் கொள் படுகொலையான் என்றாள். இதெல்லாம் ஒரு மனுஷனா? இவெல்லாம் ஒரு மனுஷனா? பெரிய ஞானி மாதிரி நினைச்சுக்கிறாங்க. பருணிதன்னா ஞானி. மருள் மயங்கு மடந்தையர் மாட்டு இவன் ஒரு பொருள் நயந்திலன். என்னையா இத்தனை பேர் இருக்கும், ஒருத்தரை கூட திரும்பி கூட பார்த்தான் லட்சியம் பண்ணல, அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கான். பொருள் நயந்திலன் ஒருத்தரையான ஒரு அப்படி திரும்பியாலும் பார்த்தானா? ஒருத்தரையும் பார்க்கலாம், பாட்டுக்கு போயிட்டே இருக்கானே. இவன் கருணை என்பது கண்டறியான். இவன்கிட்ட கொஞ்சம் கூட கருணையே இல்லை. ஞானி போயிட்டாரு. கருணிதன் இல்ல, படுகொலையாளன். ஏன்னா ஊர்ல இருக்கிற அத்தனை பெண்களையும் கொல்றாங்க. படுகொலையாளன் அப்படின்ட்டு ஒரு பெண் சொல்றாங்க. தொழில் வெய்ய முளை தொழில் வெய்ய முளை துடிபோல் இடை கையும் பொய்ய மறுக்குவல் ஒரு நங்கைதான் கையும் மெய்யும் அருந்திதழ் கண்டவர் உய்யும் உய்யும் என்று தளர்ந்து ஓய்வுற்றாள். தொழில்னா சந்தனம், இந்த சந்தன கோலத்தை கொண்ட வெய்ய வேர்த்து வெப்பம் கொண்ட முளை துடிபோல் இடை நெய்யும் முளை நலுங்களையும் துடிபோல இடை நெய்யும் தொய்ய மருங்கு உடுக்கை, துடின உடுக்கை இல்லையா, உடுக்கை போல சிறுத்துள்ள அந்த மென்மையான இடையையும் கொண்ட ஒரு நங்கை கையும் மெய்யும் அறிந்தின. அவளுடைய உடம்பையும் உடம்பினுடைய நிலையை அவ அறியல. கண்டவர் அவளை பார்த்தவர்கள் உய்யும் உய்யும் என இவ வந்து பழைச்சுப்பாளா அப்படின்னு கூறுமாறு கையும் மெய்யும் அறிந்து கண்டவர் உய்யும் உய்யும் என தளர்ந்து ஓய்வுற்றாள். இது அவளுக்கு ஒண்ணு இல்ல, சரியாயிடும். அவங்க பழைப்பாளா பழைக்க மாட்டாளா? உய்யும் உய்யும் சரியாயிடும். அந்த அளவுக்கு போயிட்டா தளர்ந்து ஓய்வுற்றாள். பூகோ ஊசல் பொறிப்பவர் போல் ஒரு பாகின் மென்மொழி தன் மலர் பாதங்கள் சேகு திகழ்ந்தர சேவகன் தேரின் பின் ஏகும் மெய்தும் இது என் செய்தவாறு அறோ. பூக ஊசல் புரிபவர். பூகம்னா பாக்கு மரம். பாக்கு மரத்தால் செய்யப்பட்ட அந்த ஊஞ்சல்ல மரங்களுக்கு இடையிலே கட்டப்பட்ட பூக ஊசல். பாக்கு மரங்களுக்கு நடுவில் கட்டப்பட்ட அந்த ஊஞ்சல்ல ஆடுபவர்கள் போல தன் மலர் பாதங்கள் சேகு சேர்தர. அவளுடைய மலர் பாதங்கள் சேகு சேர்தரன்னா காய்ச்சி போற மாதிரி, அது தளர்ந்து போற மாதிரி சேகு சேர்தர சேவகன் தேரின் பின் ஏகும். ராமனுடைய தேருக்கு பின்னாலேயே ஓடுறாரு, மீளும் உடனே திரும்பி வரா. ஒரு பாகின் மேல்மொழி, அந்த பாகு போன்ற அந்த வெள்ளப்பாகு போல இனிய மென்மையே அந்த பெண் இது என் செய்தார். என்ன செய்யறாங்க? ஓடுதும் வரதுமா நிக்கிறது, நின்றுட்டே இருக்கா. தேர் நலனுடைய கை மாதிரி, தயிர் கடைவார கை மாதிரி போயிட்டு வந்து சொல்ற உதாரணம் ஊஞ்சல்
ஊஞ்சல் மாதிரி போயிட்டு வந்துருக்கு மனசு. பூக ஊசல் புரிபவர் லைன் இது வந்து இதுலயே பார்க்கணும். ரெண்டு பனமரத்துல பரவாயில்ல பார்க்க மாட்டேன். அதாவது இல்ல அந்த ஊஞ்சலை வந்து எப்பவுமே அந்த தத்தளிக்கக்கூடிய மனதுக்கு உதாரணமா இந்த பூகு ஊஞ்சல் பாக்கு மரம்னா பாக்கு மரம்னா ஸ்ட்ரைட்டா போகும். ஸ்ட்ரைட்டா இருக்கும். தென்னை மரம் மாதிரி கோணலாக கிடையாது. இல்ல அந்த ஊஞ்சல் இதுக்கு சொல்றேன். இந்த சங்க பாடல் ஒண்ணு அழகா வரும். ஒரு பெண் வந்து இப்படி ஊஞ்சல் ஆடிட்டு அந்த ஊஞ்சல் மேல போகும்போது அந்த மலை நாடன் தூரத்துல இருக்கிற காதலனுடைய நாட்டை பார்ப்பாங்க. அதை பார்த்தவருடைய அவருடைய மனசு உருகிடும். நான் அந்த அந்தரத்திலேயே நின்றுட மாட்டேனா, அந்த மலர்கள் செறிந்து இருக்கிற அந்த நாடனுடைய ஊரையாவது நான் பார்த்து கொண்டிருப்பேன். பெருத்த காதலின் பேதுரு மாதரின் ஒருத்தி மற்ற அங்கு ஒருத்தியை நோக்கி என் கருத்தும் அவ்வழி கண்டது உண்டோ என்றால் அருத்தி உற்றபின் நானும் உண்டாகுமோ. பெருத்த காதலி, அதாவது ரொம்ப பெருத்து போய் அளவு கிடந்து போன அந்த காதல்னால பேதுரும் மாதரின் ஒருத்தி. பேதுருன்னா மயக்கம், மதிமயக்கம் கொண்ட அந்த பெண்கள் ஒருத்தி அங்க அவ்விடத்து மற்ற ஒருத்தியை நோக்கி இன்னொருத்தியை பார்த்து என்ன சொல்றா, என் கருத்தும் அவ்வழி என் கருத்தும் கண்டதுண்டு. கண்டதுண்டோ? ஆமா, கண்டதுண்டோ. ராமனை பாத்தீங்களா? அங்க மனசை பாத்தீங்களா? ராமனை மட்டுமே தான் பார்த்துட்டு இருக்கீங்க, என்னுடைய மனதையும் பாத்தீங்களா? ராமன் கிட்ட மனசு அருத்தி உற்றபின் நாணம் உண்டாகுமோ. அதாவது அருத்தினா ஆசை. ஆசை இவ்வளோ ஆசை அளவு கடந்து போனதுக்கு அப்புறம் வெக்கம் இருக்குமா யாருக்காவது? இது கவி கூட்டுறது இல்லையா? அதாவது என்ன வாய் விட்டு கேட்டுட்டா, ராமனை பாத்தியா, அவன் பக்கத்துல மனசு இருந்தவங்க பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாலாம். குறிப்பா சொல்லிட்டா, அவன் மனசு சொல்லிட்டா, அருத்தி ஊற்ற பின் நாணம் உண்டாகும். ஆசை வெட்கம், ஆசை வெட்கம் அறியா. நங்கி அங்கு ஒரு பொன் நயந்தார் உய்ய தங்கள் உயிரும் கொடுத்தார் தமர் எங்கள் உயிர் எங்களுக்கு ஈகிதா வெங்கன் எங்கன் விளைந்தது இவருக்கு என்றார். அங்கு அந்த இடத்துல நங்கை ஒரு பொன் நயந்தார், அதாவது ஒரு நங்கை ஒரு பொன், பெண்களில் பொன் போன்ற லட்சுமியை போன்ற ஒரு பெண் தமர், ராமனுடைய குலத்தவர்கள் நயந்தார் உய்ய தங்கள் இன்னுயிரும் கொடுத்தார்கள். நயந்தார்னா சரணடைந்தவர்கள், சரணடைந்தவர்களை காப்பாற்றுவதற்காக தங்களுடைய இனிய உயிரை கூட இந்த ரகுவம்சத்துல வந்தவங்க கொடுத்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது எங்கள் இன்னுயிர் எங்களுக்கு ஈகலாம், ஆனா எங்களுடைய உயிரையே எங்களுக்கு திருப்பி தராம இருக்கக்கூடிய கவர்ந்து கொண்டு போகிறாங்க. கவர்ந்து யாரோ காலில் வந்து விழுந்தவனை காப்பாத்துறதுக்காக தன்னுடைய உயிரையே கொடுக்கக்கூடிய ரகுவம்சம் இது.